அதாவது ஒரு பக்கம் கார்ப்பரேட்ஸுக்கான அந்த டாக்ஸை குறைச்சது மூலமா 1.84 லட்சம் கோடி 2 ஆண்டுகளில் வருவாய் இழப்பு. அது 21-22க்கு இது வந்து 19-20 21க்கு 21-22க்கு ஃபிகர்ஸ் வெளியில் வரல. அது 1 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. அப்போ 3 லட்சம் கோடிக்கு மேலே வந்து கார்ப்பரேட்ஸுக்கான வரியை குறைத்ததில் அரசுக்கான இழப்பு. ஆனால் ஏழை மக்களை நடுத்தர மக்களை சுரண்டி வழிப்பறி பண்ணதில் 35,000 கோடி. ஸோ மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் செய்த மிகப்பெரிய சாதனை என்று நாம் இதனை சொல்லலாம். 3வது முறையாக மோடி வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தால் திருவாளர் பொதுஜனம் கோமணத்துடன் கையில் ஒரு திருவோடி ஏந்தி தான் தெருவில் நிற்க வேண்டியிருக்கும். இதுதான் உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் கொள்ளை, ஒரு பக்கம் ஜிஎஸ்டியில் கொள்ளை ஜிஎஸ்டியில், இன்னொரு பக்கம் எலக்ட்ரல் பாண்டில் கொள்ளை, டாக்ஸ் கலெக்ஷன் ஏழை மக்களை சுரண்டி வழிப்பறி பண்ணி மிரட்டி 35,000 கோடி கொள்ளை, கார்பரேட்ஸுக்கான டாக்ஸை குறைச்சதில் 3 லட்சம் கோடி இழப்பு. ஸோ உலக உண்மையிலேயே இது வந்து வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல, எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்க்கட்சிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அல்ல. உண்மையிலேயே மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மனிதகுல வரலாறு கண்டிராத ஊழலை செய்து கொண்டிருக்கிறது.